வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சாக்லேட் பனானா கேக் வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் பனானா கேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவுகளை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து மிக்சியில் இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரையோட 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழ விழுது அதையும் இது கூட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்க எண்ணெயும் இது கூட சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் தேவைப்படும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த பவுல்லே ஒரு ஸ்டெய்னர் வச்சு 2 கிளாஸ் மைதா மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவையும் சேர்த்த பிறகு 1 கிளாஸ் காய்ச்சி ஆறின பாலை இது கூட சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான கேக் பேட்டராக இதை ரெடி பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டான பதத்துக்கு வரும். அடுத்து ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு நல்ல எண்ணெய் தடவி இதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட்லெல்லாம் கூட நல்ல எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த கேக்கை இன்றைக்கி நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம். ஓடிஜியை நான் 180 டிகிரிஸில் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் போட்டுட்டு நல்லா இதை டேப் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா செட் ஆகும். நல்லா ஈவனாக இருக்கா மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வச்சிடலாம். இதே கேக் ரெசிபியை அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த கேக் பேட்டரில் நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப்ஸையும் முந்திரி பருப்பையும் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம எடுக்கிற மாவோட அளவை பொறுத்து அவனோட டைமிங் மாறுபடும். இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சரியாக நான் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். இப்போது சரியாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக்கோட சென்டரில் ஒரு கத்தி விட்டு நம்ம பார்த்தோன்னே இது மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம இதை டீமோல்டு பண்ணணும். சூடாக இருக்கும்போது பண்ணினோன்னா அதுக்கப்புறமா உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம இந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட் வச்சு டீமோல்டு பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான சுவையோட நம்மளோட சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. அடிப்பிடிக்காமல் சரியான பதத்தில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.